शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। हृदये सर्वविद्यानां विषये भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ज्ञानवासिष्ठम् इरेवा यदः सर्वाणि भूतानि प्रतिभान्ति स्थितानि च यत्रैवोपशमं यान्ति तस्मै सत्यात्मने नमः। பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்றோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவா. ஞானவாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம், ஒன்பதாவது சிக்த்வஜன் கதை. ஆதி வியாதி எனும் அகப்புற நோய்கள், மனதிற்கு வருகின்ற நோய், உடலிற்கு வருகின்ற நோய், இவைகள் எப்படி தோன்றுகின்றன என்பதை விவரித்து சொன்னார். பிரதானமாக மனதினால் உண்டாகின்ற நோய்கள், மனதில் ஏற்படுகின்ற காமம் முதலானவை உடலை எவ்வாறு பாதிக்கின்றன, உடல் நோயாக ஆகின்றன என்பதை விவரித்து சொன்னார். புறத்தில் பசி, தாகம், குளிர், வெப்பம் இவைகளால் நமக்கு துன்பம் வருகின்றது. அது தவிர்க்க முடியாதது, உடலினுடைய அமைப்பே அப்படித்தான். உடம்பு புற விஷயங்களை, புற பொருட்களை சார்ந்து இருக்கக்கூடியது, பஞ்சபூத காரியமாக தோன்றியது. ஆகவே அவற்றினுடைய இருப்பிற்கு, இயக்கத்திற்கு பஞ்சபூதங்களுடைய உதவி தேவை. அதனுடைய சம்பந்தம் இதற்கு இருக்கின்றது. அதனால் புறத்தில் பஞ்சபூதங்களில் மாறுபாடு வருகின்ற பொழுது உடலிலும் அது மாறுபாட்டை, தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் குளிர் வெப்பத்தினால துன்பம் வரலாம். அப்புறம் உடம்பு இயங்குவதற்கு தேவையான சக்தி அது உணவிலிருந்து கிடைக்கின்றது. அதனால் பசி, தாகம் முதலானவை இயற்கையாக இருக்கின்றன. பசி, தாகம் முதலான நோய், துன்பம் வருகின்ற பொழுது அதை போக்கிக் கொள்வதற்கு உணவு முதலானவை உதவியாக இருக்கின்றன. காமம் முதலானவை மனதில் தோன்றுகின்ற ஒரு தாகம், அதுவும் தேவை. ஏன்னா இந்த உடல், உயிர், வாழ்க்கை, ஜீவ சரீரங்கள் தொடர்ந்து உற்பத்தி ஆகுதல் என்பது தேவை. அதற்காக இயற்கையாகவே மனதில் காமம் என்பதை இறைவன் வைத்திருக்கின்றான். அந்த காம தூண்டுதல் தான் தொடர்ந்து உடல்களை உற்பத்தி செய்கின்றது. ஆண் பெண் சேர்க்கை ஏற்பட்டு உடல்களை உற்பத்தி செய்கின்றது. அதனால் உலக இயக்கம் இந்த உடல்கள் ஜீவர்களுக்கான, ஜீவர்கள் அனாதி. ஆனால் ஜீவர்கள் புண்ணிய பாபத்தை அனுபவிப்பதற்கு ஸ்தூலமான உடல்கள் தேவை. அப்படி உடல்களை உற்பத்தி செய்வதற்கு மனதில் காமம் முதலானவை தேவை. இதுதான் உலக இயக்கத்தினுடைய அடிப்படை. சிருஷ்டி, மாயை,
அல்லது ஈஸ்வரன் இந்த அடிப்படையில் தான் உலகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். அதே சமயம் இந்த காமம் முதலானவைகள் இயற்கையாக வருகின்ற பொழுது அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு புறத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை நாம் தேடிக்கொள்ளுகின்றோம். ஆனால் இந்த காமம் முதலானவை மிகுதியாக ஆகின்ற பொழுது அதுவே நமக்கு துன்பமாக ஆகின்றது. அல்லது காமம் முதலானவை தவறான காலத்தில் தவறான இடத்தில் தவறான பொருட்களின் மேல் ஏற்படுகின்ற பொழுது அது துன்பத்திற்கு காரணமாக ஆகின்றது. ஆகவே இந்த காமம் முதலானவைகளை ஒருவன் ஒழுங்குபடுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும், நேர்படுத்த வேண்டும். அதைத்தான் நம்ம பண்பாடாக கலாச்சாரமாக சொல்லுகின்றோம். அதில் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்துதல் என்பது தான் தர்மம். இது விவேகத்தினால, அறிவுனால, மனிதனுக்கே இருக்கக்கூடிய பகுத்தறிவுனால ஏற்படக்கூடிய ஒன்று. அவ்வாறு இல்லாமல் இந்த காமத்தை முறையற்ற காமம் அதை முறையற்ற முறையில் வெளிப்படுத்துதல் அது பலவிதமான நோய்களுக்கு காரணமாக இருக்கின்றது. முன்னாடியே சொன்னார், உணவுனா தப்பான உணவை தப்பான காலத்தில் தப்பான இடத்துல உண்ணுதல், தப்பான அளவு உண்ணுதல், எல்லாமே தப்பான உணவு, தவறான இடம், தவறான காலம், தவறான அளவு உண்ணுதல் நோய் உண்டாவதற்கு காரணமாகும். இது மாதிரி எல்லாமே பல காரணங்கள். இதில் மனதில் இருந்து எப்படி உடலுக்கு நோய் வருகின்றது என்பதை விவரித்து சொன்னார். மனதில் காமக்குரதாதிகள் ஏற்படுகின்ற பொழுது உடலினுடைய இயக்கம் பாதிக்கப்படுகின்றது. பிராணனுடைய இயக்கம் நாடிகள் சுருங்கி விரிதல் என்ற மாறுபாட்டை அடைகின்றன. ஆகவே பிராணனுடைய செல்லுதலில் தடை ஏற்படுகின்றது அல்லது மிகுதியாக செல்லுதல் என்பது ஏற்படுகின்றது. அதனால் பிராணவாயு உடல் முழுவதும் சரியான அளவில் போகவில்லை அல்லது தேவைக்கு அதிகமாக போகின்றது. அதனால் உடல் செயல்பாட்டில் பாதிப்பு வருகின்றது. உண்ணுகின்ற உணவு அஜீரணமாகவோ குஜீரணமாகவோ அல்லது அதிஜீரணமாகவோ ஆகி நோயாக ஆகின்றது. உணவு ஜீரணமாகாமல் போய்விடுகிறது, அது ஒரு நோய். அப்புறம் அந்த கழிவு வெளியேறாமல் மலச்சிக்கல் முதலானவை வருகின்றது. அதனால் பலவிதமான நோய்கள் வருகின்றன. இப்படி மனது உணர்வுகளால் பாதிக்கப்பட்டு அதனுடைய பாதிப்பு உடலுக்கு நீட்சி அடைகின்ற பொழுது உடல் நோயை அடைகின்றது. இதற்கப்புறம் இந்த நோயை நீக்கிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ மனோவியாதிகளை, புறத்தில் வரக்கூடிய வியாதிகள், புற தட்பவெப்பநிலை ஆதி பௌத்திகத்தினால ஆதி தெய்வீகத்தினால் வரக்கூடியதை நாம் சகித்து கொள்ள வேண்டும். அதற்கு வேறு வழி இல்லை. பகவத்கீதையிலையும் பார்க்கிறோம், சீதோஷ்ண சுகதுக்கங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். ஆத்மா நிர்விகாரம், அதற்கு சுகதுக்கம் இல்லை என்றாலும் சரீரத்துக்கு வர்றது வரத்தான் செய்யும். அப்போ சரீரத்துக்கு வர்றதை என்ன பண்ணுறதுன்னா, சரீரத்துக்கு வர்றதை சகித்து கொள்ள, தாங்கிக் கொள்ள, ஏற்றுக்கொள்ள, பழகிக்கொள்ள வேண்டும். அபியாசத்தினால அதை பழகி கொள்ள வேண்டும் என்றார். அப்படி ஆதி பௌத்திகமாக ஆதி தெய்வீகமாக வர்றதை நம்ம பழக்கத்தினால உடலை உறுதிப்படுத்தி கொண்டு அல்லது புற பொருட்களினுடைய உதவியோடு நம்ம அதை தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் உள்ள ஆத்தியாத்மிகமாக மனதில் இருந்து வரக்கூடிய நோய்களை குணப்படுத்தி கொள்வதற்கான மந்திர முறைகளை இங்கே சொல்லுகின்றார். மந்திரத்தால் வியாதிகள் நீங்கிடும் நெறியை கலர கேட்பாய். இந்த மந்திர ஜபத்தினால உடம்பு சீரான இயக்கம் பெற்று புதிதாக நோய் வராமல் இருத்தல் என்பதும் ஏற்கனவே வந்திருக்கின்ற நோய்கள் நீங்குதல் என்பதும் சாத்தியம். அது எப்படி என்பதை விவரித்து சொல்லுகின்றார். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை சொல்லுகின்றார். அதனால் இந்த மந்திர ஜபம் பண்ணுறது, பாராயணம் பண்ணுறது என்னெல்லாம் நம்ம ஹிந்து தர்மத்தில் ஆன்மீக சாதனைகளாக சொல்லப்பட்டிருக்கின்றதோ எல்லாமே மருத்துவ ரீதியாகவும் நமக்கு உதவியாக இருக்கின்றது. அது ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கை, பயத்தினாலேயோ அல்லது ஆசையினாலேயோ ஏதோ காரணத்தினால மனிதன் கடவுளை வணங்க தொடங்கினான் என்று
அறியாதவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் இதற்கு பின்னால் மனோ தத்துவமானது இருக்கின்றது, ஒரு அறிவியல் இயற்பியல் இருக்கின்றது, உடலியல் இருக்கின்றது. வேறு நல்லா சயின்ஸ் இருக்கும், அது சம்பந்தமாக சயின்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கொள்ளலாம். அப்புறம் மனிதன் தன்னுடைய இயல்பான அறியாமையினால் அதிலேயும் பல தவறான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டான்ங்கிறது தனி. ஆன்மீக சாதனையிலையும் குருட்டாம்போக்கில் பண்ணுறதுனா என்ன பண்ணுறது ஏன் பண்ணுறதுனே தெரியாமல் குருட்டாம்போக்கில் ஏதேதோ சாதனைகளை பண்ணுறது அல்லது தப்பாக பண்ணுறது அப்படிங்கிறது மனிதன் அவனுடைய இயல்பான அறியாமையினால் சேர்த்து கொண்டது. ஆனால் சாஸ்திரம்னு தெளிவாக இருக்குது. சாஸ்திரம் மகான்களால், ரிஷிகளால், சித்தர்களால் பல காலம் ஆய்வு செய்யப்பட்டு தன்னுடைய அனுபவத்தினால் உணர்ந்து இறைவனுடைய அருளால் அவைகள் நூல்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய விஷயம் வேறு, சாஸ்திரத்தில் இல்லாமல் பழக்கத்தினால் மனிதன் தவறாக சேர்த்து கொண்டது, அறியாமையினால் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக சாதனைகள்னு சில இருக்கின்றன. அதை நம்ம இனங்கண்டு நீக்க வேண்டும். அதற்காக ஒட்டுமொத்தமாகவே இது காட்டுமிராண்டித்தனம்னு நீக்குதல் பகுத்தறிவு இன்மை ஆகும். அதனால் இந்த மந்திர சாஸ்திரமானது எப்படி வேலை செய்கின்றது என்பதை சொல்லுகின்றார். பாடலை படிக்கலாம். 49வது பாடல். எப்படியே கடுக்காய்கள் விரேச்சனத்தை பண்ணுகின்றது இயல்பினாலே, அப்படியே பாவனையால் யரளவ ஆதிகள் காரியங்கள் ஆக்கும், மெய்ப்படி புண்ணியம் ஆகி சுத்தமாய் கிரியையால் மேலோர் சார்வால் தப்புயில் மனம் தெளிவைதும் புடம் வைத்தலால் நன்றாம் தமணியம் போல். எப்படியே கடுக்காய்கள் விரேச்சனத்தை பண்ணுகின்றது இயல்பினாலே, அப்படியே பாவனையால் யாராலவ ஆதிகள் காரியங்கள் ஆக்கும். இந்த கடுக்காய் இருக்கே, கடுக்காய் நமக்கு தெரியும், பெரும்பாலும் தெரிந்திருக்கும். கடுக்காய் அல்லது கடுக்காய் பொடி அல்லது கடுக்காய் கஷாயம், கடுக்காய் லேகியம். கடுக்காய்னு ஒரு காய் இருக்குது இல்லையா, அதை பொடி பண்ணி அதை பொடியாக சாப்பிட்லாம். திரிப்பலா அப்படின்னு பார்க்குறோம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்த்து திரிப்பலா இருக்குது. அதை எடுத்துக்கொள்ளுதல். இல்லை கடுக்காயவே நேரடியாக தட்டி வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தோம்னாக்கா கொஞ்சம் நேரத்தில் அது உள்ளே இருக்க கழிவெல்லாம் வெளியே தள்ளிவிடும். இப்போ விரேச்சனம்னாக்கா ரேச்சனம், உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுதலை இயற்கையாகவே செய்கின்றது. வேறு ஒன்றும் பேதி மாத்திரையெல்லாம் ஒன்றும் சாப்பிட வேணாம். இயற்கையாகவே கடுக்காய்ங்கிறது அதோட வேலை தான். அதனால தான் கடுக்காய் கொடுத்துட்டாங்கிறான். பழக்கத்துலேயும் கடுக்காய் கொடுத்துட்டான்னா என்னது, பேதியாக வச்சுட்டான்னு அர்த்தம். நமக்கு பீதியை கிளப்பி பேதியாக வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி கடுக்காய் கொடுக்கறதுன்னா. அதனால் கடுக்காய் விரேச்சனம்னா மல வெளியேற்றம், விரேச்சனத்தை பண்ணுகின்றது இயல்பினாலே. உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வயிற்றில் குடலில் மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அது வெளியே வராமல் கெட்டித்து போயிருக்கிற பொழுது கடுக்காயை சாப்பிட்டோம்னாக்கா அது இலக்கி வெளியேற்றுகின்றது. அதை செய்கின்றதோ அதுபோல் அப்படியே இது உடம்பை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவம். அதே போல் அப்படியே பாவனையால் யாரால வ ஆதிகள் காரியங்கள் ஆக்கும். இந்த யாரால வங்கிறது பீஜ மந்திரம். அதனால் பீஜ மந்திரங்களை சொல்கிறார். அதுக்கு உதாரணமாக அதை சொல்கிறாங்க. ஆதிகள்னா இவை முதலானவை. பஞ்சபூதங்களுடைய பீஜ மந்திரம் யாராலாவா இவைகள். யா வாயுவுக்கான பீஜ மந்திரம், ராங்கிறது அக்னிக்கான பீஜ மந்திரம், லாங்கிறது ஜலத்துக்கான பீஜ மந்திரம், வாங்கிறது பிருத்திவிக்கான பீஜ மந்திரம். அப்புறம் ஷம் ஹம் இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பீஜ மந்திரங்கள் இவை முதலானவை. அதனால் பீஜ மந்திரம் முதலானவை. இதை மந்திரம் கூட ஜபம் பண்ணலாம். அதோட மற்ற பகவானுடைய நாமத்தையும் சேர்த்து கொண்டு ஜபம் பண்ணலாம். ஓம் ஹ்ரீம்னா
அம்பாளுக்கான பீஜ மந்திரமாக ஹ்ரீம் அப்படின்னு இருக்குது. ஒரே மந்திரம், ஏகாட்சர மந்திரம். அதோட மற்ற அம்பாளுடைய நாமங்களை சேர்த்துக்கொண்டு ஜபம் பண்ணலாம். வெறும் ஓம்காரத்தை எடுத்துக்கொண்டு பீஜ மந்திரமாக இருக்குது, ஓம்காரத்தை ஜபம் பண்ணலாம். ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, அப்படி பகவானுடைய நாமத்தை நமக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய அந்த நாமங்களையும் சேர்த்து கொண்டு ஜபம் பண்ணலாம். அப்படி ஆக்கும் காரியங்கள் ஆக்கும்னா என்ன காரியமாக்கும்? இந்த மனதில் வருகின்ற ஆதி முதலான நோய்களை போக்குகின்ற காரியத்தை செய்யும். அதோட வேற என்ன பண்ணணும்னா, அதனால் இந்த மனதில் காமம் முதலானவைகள் வர்றது தான் நோய். மனது இயற்கையாக அமைதியாக இருக்கின்றது. மனது பஞ்சபூதத்தினுடைய சமஷ்டி சத்துவ குணத்திலிருந்து தோன்றியது. அதனால் நம்ம மனதினுடைய தோற்றம் தத்துவபோதம் முதலான நூல்களை நினைவில் வைத்து கொள்ளணும். மனதினுடைய மூலம் சாத்விகம் தான். பஞ்சபூதங்களுடைய சமஷ்டி சத்வாம்சத்திலிருந்து மனது தோன்றியது. அதனால தான் சைத்தன்யத்தை வாங்கி பிரதிபிம்பிக்கக்கூடிய தன்மை அதற்கு இருக்குது. சேத்தனத்துவத்தை அடைகின்ற தன்மை அதற்கு இருக்கின்றது. அப்புறம் அறியும் தன்மை, ஞானம் என்பது அதற்கு இருக்குது. இந்த இந்திரியங்கள் கொடுக்கக்கூடிய கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல்கிற ஞான இந்திரியங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ஆகாசத்திலிருந்து தோன்றியது. அதனால் அதற்கு ஒவ்வொரு தன்மாத்திரைகள் அதனுடைய மூலபூதத்தை, அதனுடைய விஷயத்தை மட்டும் கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் மனது சமஷ்டி சாத்விக அம்சத்திலிருந்து தோன்றியது. பஞ்சபூதங்களுடைய சமஷ்டி சாத்விக அம்சத்திலிருந்து மனது தோன்றியதுனால மனதுக்கு 5 இந்திரியங்கள் கொடுக்கக்கூடிய அறிவையும் கிரகிக்கக்கூடிய சக்தி, புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியானது இருக்கின்றது. ஆனால் மனசு இயல்பாகவே சாத்விகத்தன்மையை உடையது. சாத்விக குணம், சாத்விக தன்மை எங்கே இருக்கோ அங்கே சாந்தம் இருக்கும், அமைதி இருக்கும், ஆனந்தம், மகிழ்ச்சி, நிறைவுங்கிறது இருக்கும், அறிவாற்றல் இருக்கும், அறிவு தெளிவு இருக்கும். அதனால் மனசோட இயல்பு அமைதி என்பது தான். அமைதியும் நிறைவும் மனதோட இயல்பு. ஆனால் அந்த மனது சார்ந்ததின் வண்ணமாவது அது புறத்தில் எதோடு சேருகின்றதோ அதனுடைய தன்மையை அடைந்து அதனுடைய குணத்தை அடைந்தது போல இருக்கின்றது. அதுவும் அதுக்கு அதோட இயல்பான குணம் சத்துவம் தான். ஆனால் விஷயங்களோடு சேருகின்ற பொழுது விஷயங்களால் ஒரு கலக்கத்தை அடைகின்றது. விஷய சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் அது அப்படி இருக்கும். விஷய சம்பந்தம் போயிட்டாக்கா தன்னுடைய இயல்பான நிலைக்கு அது திரும்பிவிடும். நம்ம விஷயங்களை பார்க்கிற பொழுது, புறத்தில் விஷயங்களை பார்க்கிற பொழுது அந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ஈர்ப்புத்தன்மையினால், அதில் இருக்கக்கூடிய அழகு முதலானவைகளால் மனது ஈர்க்கப்படுகின்ற பொழுது மனதில் அந்த விஷயங்களை அடைய வேண்டுங்கிற ஆசையானது ஏற்படுகின்றது. அதனால் மனதில் இயல்பாக இருக்கக்கூடிய அமைதியானது பாதிக்கப்பட்டு சலனமானது வருகின்றது. சஞ்சலங்கிறது வருது. எப்படி தண்ணீர் இயல்பாக அமைதியாக இருக்குது, ஒரு ஏரியோ குளமோ அமைதியாக இருக்கின்றது, சலனம் இல்லாமல் இருக்கின்றது. காற்று வீசுகின்ற பொழுது அதில் ஒரு மாற்றம், சலனம் ஏற்படுகின்றது. அந்த மாதிரி புறத்தில் விஷயங்களை பார்க்கின்ற பொழுது மனது சலனத்தை அடைகின்றது. அந்த விஷயங்களையே தொடர்ந்து சிந்தனை செய்கின்ற பொழுது அதில் அதீதமான பற்றை அடைந்து அதை அடைய வேண்டும் என்று தன்னுடைய இயல்பான அமைதியை விட்டு அதையே சிந்திக்கின்றது. தியாயத்தோ விஷயான் பும்சக, விஷயங்களை தொடர்ந்து தியானம் பண்ண மனது அதீத பற்று கொண்டு காமத்தை அடைகின்றது. அப்புறம் அதை அடையிறதுக்கான முயற்சி பண்ணுது. அது அடையிறல தடை வந்தால் அது குரோதமாகுது. இப்படி அதனுடைய அடுத்தடுத்த நிலைகளுக்கு அது மாறுபாடு விகாரத்தை அடைகின்றது. ஆசைப்பட்ட பொருளை அடைந்தவுடனே என்ன ஆகுது? மனதனுடைய அந்த ஆசைங்கிற உணர்வானது நீங்கி விடுகின்றது. இயல்பாக அமைதியாக இருந்த மனசு டிவியில் விளம்பரத்தை பார்த்தது, அல்லது ரோட்டில் போகிற போது ஏதோ விளம்பரத்தை பார்த்தது, இல்லை நேரடியாகவே ஆணையோ பெண்ணையோ ஏதோ ஒரு பொருளையோ அழகான ஈர்ப்புடைய பொருளை பார்த்தது, உடனே அது சலனத்தை அடைகின்றது. அப்புறம் அந்த விரும்பின பொருளை அடைந்த உடனே மனதில் என்ன நடக்குது? பொருள் சந்தோஷம் வருதான்னு இல்லை, அந்த ஆசையானது நீங்கி விடுகிறது. பொருளை குறித்த ஆசையானது மனதிலிருந்து போய்விடுகிறது.
அதனால் மனது தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புகின்றது, இயல்பான அமைதியை பெற்று விடுகின்றது. அது ஆனந்தம். அப்போ ஆனந்தம் எங்கேருந்து வருது? விஷயத்திலிருந்து வருதில்ல. மனது அமைதி அடைந்த உடனே தன்னுடைய இயல்பான ஆனந்தத்தை, அது ஆனந்த நிலைக்கு சென்று விடுகிறது, ஆனந்தத்தை வெளிப்படுத்துகின்றது. அதனால் விஷயங்களை பார்க்குற பொழுது, அனுபவிக்கிற பொழுதும் அதான் நடக்குது. டிவி பார்க்குறான், இல்லை கிரிக்கெட் பார்க்குறான் அப்படின்னா அதில் மனது ஐக்கியமாகி விடுகிறது, ஒருமுகப்பட்டு விடுகின்றது. மற்ற விஷய சிந்தனைகள் எதுவும் இல்லை. மற்ற அந்த நேரத்தில் ஆசை, கோபம், வெறுப்பு எந்த உணர்வும் இல்லை. ஒரே விஷயத்தில் மனது ஒடுங்கி இருக்கின்றது. அதனால் அங்கே சந்தோஷமானது இருக்கின்றது. இப்போ மனசு எப்பொழுது அமைதி அடைகின்றதோ, அல்லது எப்பொழுது மனது ஒடுங்குகின்றதோ, எப்பொழுது மனது சலனம் இல்லாமல் இருக்கின்றதோ, அப்பொழுது அங்கு இயல்பான அமைதி, ஆனந்தமானது வெளிப்படுகின்றது. தூக்கத்தில் நம்ம அதைத்தான் பார்க்குறோம். எந்த விஷயமும் இல்லாததுனால மனசில் சலனம் இல்லை, மனது சொரூபத்தில் லயமாகி இருக்கு, ஆனந்தமாக இருக்கின்றது. அதே அமைதியை அதே அமைதியை நம்ம யோக சாதனைகள் மூலமாக, ஜபம், தியானம் இவைகள் மூலமாக மனதுக்கு ஏற்படுத்துகின்ற பொழுது, விஷயம் இல்லாமல், விஷய சம்பந்தம் இல்லாமல், விஷய சம்பந்தத்தினால மனசுக்கு அமைதியை கொண்டு வர முடியும். ஆனால் விஷயம் அனித்தியமானதுங்கிறதுனால விஷயம் நம்மை விட்டு பிரிகின்ற பொழுது அந்த அமைதி போய்விடுகின்றது. அந்த அமைதி போனால் துக்கமானது வந்து விடுகின்றது. ஆனால் அப்படி விஷய சம்பந்தம் இல்லாமல் நம்ம ஆன்மீக சாதனைகளால், யோக சாதனைகளால் மனதை அமைதிப்படுத்துகின்ற பொழுது அதில் ஆனந்தமானது கிடைக்கின்றது. அந்த வேலையைத்தான் இந்த யாரா லாவா ஆதிகள் காரியங்கள் செய்கின்றன. மனதை அமைதிப்படுத்துகின்ற காரியத்தை இந்த ஜபமானது, நாம ஜபமானது, மூலமந்திர ஜபமானது செய்கின்றது. அப்படி மனசு அமைதி அடைந்துட்டாலே நமக்கு முன்னாடி பார்த்த விஷயமெல்லாம் சரியாயிடும். இப்போ மனசு அமைதி கெடுதோ அதனால் நாடிகள் பாதிக்கப்படுது, பிராண இயக்கம் பாதிக்கப்படுது, உடலோட இயக்கம் பாதிக்கப்படுது. அதனால் உடம்புக்கு, அந்தந்த உறுப்புகளுக்கு கிடைக்க வேண்டிய சக்திகள் போதுமான அளவு கிடைக்கல, அதனால் அது பாதிக்கப்படுது. அதுதான் நோயாக ஆகிறதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த மூலம், எல்லாத்துக்கும் மூலம் எங்கே? மனசோட சலனம், மனசோட அமைதியின்மை, காமக்ரோதாதிகள். அது இல்லாமல் மனசு எப்போ அமைதி அடைகின்றதோ அப்பொழுது இயல்பாக நோய்கள் வருவதற்கான காரணம் நீங்கி விடுகிறது. மனசு அமைதி அடைந்த உடல் அமைதி அடைந்து, உடல் அமைதி அடைந்த நாடிகள் ஒரே மாதிரி இருக்குது, பருத்தோ சுருங்கியோ இல்லாமல் அது இயல்பாக இருக்கின்றது. பிராணனுடைய இயக்கம் இயல்பாக இருக்கின்றது. உடல் உறுப்புகள் அந்தந்த வேலையை அவைகள் சரியாக செய்கின்றன, உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது. அவ்வளோதான். அதனால் இந்த ஜபம், தியானம், மந்திர ஜபம் அதனுடைய அந்த காரியத்தை செய்கின்றது, மனதை அமைதிப்படுத்துகின்ற காரியத்தை செய்கின்றது. மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு அதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. மனதை செம்மைப்படுத்துவதற்கு மந்திரம் தேவை, மனதை அமைதிப்படுத்துவதற்கு மந்திரம் தேவை. அப்படி செம்மையாகிவிட்டால் தொடர்ந்து அபியாசம் பண்ணி 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 காமக்ரோதாதிகளுக்கு வசப்படாத தன்மை உடையதாக மனது ஆகிவிட்டால் அதுக்கப்புறம் மந்திர ஜபமும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அங்கே தான் நமக்கு ஆத்ம ஞானமும் சகாயமாக இருக்குது. இந்த மந்திர ஜபமோ வேறு ஆன்மீக சாதனைகளெல்லாம் தற்காலிகமாக ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, பாராயணம் பண்ணுறது, இதெல்லாம் தற்காலிகமாக மனதை அமைதிப்படுத்துகின்றன. ஆனால் மனது இருந்து கொண்டு தான் இருக்குது. அந்த இதிலிருந்து வெளியே வந்த உடனே மற்ற உலக விவகாரங்கள், விஷயங்கள் வர்ற பொழுது மீண்டும் நமக்கு சலனமானது வருகின்றது. அப்போ திரும்ப எப்போ நம்ம தியானம் பண்ண முடியுமோ, எப்போ உட்காந்து அமைதிப்படுத்துறதுன்னு அதுக்கு மாறி மாறி போய் கொண்டு இருக்கிறோம். ஜபம் பண்ண, தியானம் பண்ண வேண்டியது, திரும்ப உலக விவகாரத்துக்கு போக வேண்டியது, மனசு கலங்கி போக வேண்டியது, மீண்டும் உட்காந்து ஜபம் பண்ணி மனசை அமைதிப்படுத்த வேண்டியதுன்னு உடலுக்கு எப்படி பகலில் வேலை செய்கிறோம், அதனால் உடம்பு களைப்படைகிறது. திரும்ப தூக்கத்துக்கு போய் உடம்பை தயார்படுத்தி கொண்டு மீண்டும் என்னென்ன அடுத்த நாள் அடி வாங்கிறதுக்கு தயாராக இருக்குது. அதனால் திரும்ப உலகத்துக்கு விவகாரம் பண்ணி அடி வாங்கி மீண்டும் ஓய்வுக்கு போகிறதுன்னா, அதே மாதிரி உலக விவகாரங்களில் மனசு கலக்கம் அடைகின்றது. தூங்கிறது மட்டும் முழுமையான ஓய்வாக நமக்கு இல்லை. இந்த ஜபம், தியானம் முதலான ஆன்மீக சாதனைகள் இருந்தால் அங்கே மனது அதனால் அமைதிப்படுகின்றது. திரும்ப உலக விவகாரத்துக்கு போனாக்கா
அதே பிரச்சனைகள் வரும். திரும்ப அடுத்த நாள் ஜபம் தியானம் பண்ணி அதை சமன்படுத்தணும். அப்புறம் இந்த நல்ல சத் சம்பத்தால் அடுத்து சொல்ல போகிறார், நற்குணங்களை தொடர்ந்து வளர்த்து கொள்றதுனால தேவையில்லாத காம குரோதாதிகளை மனதிலிருந்து நீக்கிறதுனா, ஆசைகளை கூட அளவாக வைத்து கொள்ளுதல், விருப்பு வெறுப்புகளை முறைப்படுத்தி அளவாக வைத்து கொள்ளுதல், அல்லது அறத்திற்குட்பட்டதாக நியாயமானதாக வைத்து கொள்ளுதல் என்று அகத்தாய்வு பயிற்சினா, மனசோட தன்மையை இப்படியெல்லாம் ஆராய்ந்து பார்த்து எதெல்லாம் மனசை கலக்குதுன்னு தெரிந்து கொண்டு உலக ஆசைகளை குறைத்து கொள்ளுதல் என்று செய்தால் மனது அடங்கும். அதனால் ஆதிகள் ஏராளவ ஆதிகள் காரியங்கள் ஆக்கும். அதுக்கப்புறம் அது மட்டும் போதுமான, அதோட இன்னும் சாதனைகளை சேர்த்து சொல்கிறார். மெய்ப்படி புண்ணியம் ஆகி சுத்தமாம் கிரியையால், கிரியைனா சுத்தமான கிரியை, சுத்தமான கிரியைனா சாத்விகமான கர்மா, தர்மம்னு அர்த்தம். தர்மமான வாழ்க்கை, தர்மமான வாழ்க்கைங்கிறது முக்கியமானது. சுத்தம் கிரியை, சுத்தமாம் கிரியைங்கிறத தூய்மையான கர்மான, சட்டவிரோதமான தர்ம விரோதமான செயல்களை செய்யாமல், தீய கர்மாக்களை செய்யாமல், சாஸ்திரம் சொல்லி இருக்கக்கூடிய அறச்செயல்களை மட்டும் செய்தல். நல்ல புண்ணியமாகினா மெய்ப்படி, மெய்ப்படினா மெய்க்கு படியாக இருக்கின்ற அல்லது உண்மையான தர்மமாகி உண்மைக்கு கொண்டு சேர்க்கின்ற தர்மமான செயல்களை. இந்த தர்மம்ங்கிறது ஒரு சாதனம். அதனுடைய சாத்தியம் என்னது? மெய்ப்பொருளை அடைதல் என்பது தான். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்குங்கிற இந்த தர்மங்கிறது லௌகிக்க உலக வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தையும் கொடுக்கின்றது, அதை விட சிறப்பு என்று சொல்லப்படுகின்ற மோட்சத்தையும் கொடுக்கின்றது. அதனால் மெய்ப்படி புண்ணியம் ஆகின, மெய்ப்பொருள் அறிவை தருகின்ற அல்லது மெய்ப்பொருளில் கொண்டு சேர்க்கின்ற புண்ணிய காரியமாக சுத்தமாம் கிரியை, தூய்மையான அறச்செயல்கள், காமம் வெகுளி மயக்கம் இவை இல்லாத அறச்செயல்கள், அந்த செயல்களாலும். அதனால் அற வாழ்க்கைனா, ஆமாம், மந்திர ஜபத்தை பண்ணுறது ஒரு பக்கம், அப்புறம் தர்மமான வாழ்க்கை நடத்தைகளை கொண்டிருத்தல், தூய்மையான நடத்தையை கொண்டிருத்தல். அதுக்கப்புறம் மேலோர் சார்பார், சத் சங்கம்னா பெரியார் இணக்கம், மேலோர் சார்பால் சத் சங்கத்தினாலும் சாதுக்களின் சேர்க்கையினாலும். ஏன்னா சாதுக்கள் நம்மை செம்மைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். எது நல்லது கெட்டதுன்னு புரிந்து கொள்வதற்கு சாதுக்கள் தான் நமக்கு முன்னோடிகளாக வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். அப்புறம் தினச்சரி ஆச்சார அனுஷ்டானத்தை நம்ம கடைபிடிக்கிறது சத் சங்கத்தில் இருந்தால் மிக எளிதானது. அதனால் மேலோர் சார்பால் 3. இப்போ மந்திர ஜபம், தர்மமான வாழ்க்கை, சத் சங்கம், இந்த 3 இருந்தால் தப்பு இல் மனம் தெளிவு எய்தும். தப்பு இல்லாமல் மனது தெளிவு எய்தும். தப்புதல் இல்லாமல், தவறுதல் இல்லாமல், கோணுதல் இல்லாமல் மனதானது தெளிவை, அமைதியை, தூய்மையை அடையும். எது மாதிரி? புடம் வைத்தலால் நன்றாம் தமனியம் போல். தமனியம்ங்கிறது பொன், தங்கம். தங்கத்தை புடம் போடுறதுனால சுடச்சுட ஒளிரும் பொன் போல்னா, துன்பம் சுடச்சுட நோக்கிப்பவர்க்கு. தவத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஆனால் எப்படி தங்கத்தை நெருப்பில் காட்டி சுட சுட அதில் இருக்கக்கூடிய மாசுகள் இயல்பாக அது தூய்மையானது. அதாவது தங்கம் தூய்மையாகிவிட்டது அப்படிங்கிறது இல்லை. தங்கம் இயற்கையாகவே தூய்மையாகத்தான் இருக்குது. அதில் மற்ற மாசுகள் கலந்து இருக்குது. அது நெருப்பில் சுடுற பொழுது அந்த மாசுகள் நீங்கி போய்விடுகின்றன. அதனால் தங்கத்துக்கு பிரகாசமாக இருக்கிறது, தூய்மையாக இருக்கிறது அதனுடைய தன்மையாக இருக்குது. ஆனால் அது மண்ணு கல்லோடு பூமியில் இருக்கிற பொழுது மற்ற எல்லா திரவியங்களாலும் அது கலந்து இருக்குது. இந்த தங்கத்தை குடம் போட போட அதில் அதற்கு அந்நியமாக இருக்கக்கூடிய மாசுகள் நீங்குகின்றன. அதை போல் மனது இயல்பாக சாத்விகமானது தான். இந்த உலகச் சேர்க்கையினால் அது மாசடைகின்றது. சத்சங்கத்தினால, தர்மமான வாழ்க்கையினால், மந்திர ஜபத்தினால் அதை புடம் போட போட அதில் உள்ள மாசுகள் நீங்குகின்றன, தூய்மை அடைகின்றது. தன்னுடைய இயல்பான தன்மையை மனது அடையும். அதனால் ஆன்மீகம், ஆன்மீக வாழ்க்கை,
ஆன்மீக சாதனை உண்மையிலேயே அது உண்மையான பக்தி ஸ்ரத்தையோடு நம்ம செய்கின்ற பொழுது அதைத்தான் செய்கின்றது. அதனால் இந்த நம்ம மதத்தில் மட்டும் இல்லை, எல்லா மதத்திலையுமே அந்த மத நூல்களில் சில அடிப்படையான நற்பண்புகள், அடிப்படையான சாதனைகள்ங்கிறது இருக்குது. அந்த மத நூலை தவறாக புரிந்து கொள்ளுதல், அரைகுறையாக புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற காரணத்தினால அது தவறாக பயன்படுத்துகிறார்கள். மத சடங்குகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். புற வடிவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது அங்கே தான் மத வெறியாக அது ஆகின்றது. ஆனால் மதத்தோட அடிப்படையான நோக்கம் எல்லா மதமுமே அன்பையும் அமைதியையும் தான் சொல்லுகின்றன. அதுவும் நம்ம ஹிந்து தர்மம் முழுக்க அறிவியல் ரீதியாக, மனோதத்துவ ரீதியாக, இயற்பியல் ரீதியாக இறைவனாலேயே அருளப்பட்டதாக இருக்கின்றது. அதனால தான் சனாதன தர்மம்னு சொல்லுகின்றோம். இது மகான்களால், ரிஷிகளால் பல காலம் பயிற்சி செய்யப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது, இறைவனால் அருளப்பட்டது. இறைவன் அருளியதை மகான்கள் தங்களுடைய அனுபவ வாழ்க்கையோடு சேர்த்து இன்னும் முறையான வாழ்க்கையாக தர்ம சாஸ்திரங்களின் வாயிலாக நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் இந்த எல்லா சாதனைகளுமே நம்ம மனதை தூய்மைப்படுத்துவது. முக்கியமாக 3 சொல்லியிருக்கிறார்: மந்திர ஜபம், தர்மமான வாழ்க்கை, சத் சங்கம். இந்த 3 இருந்தால் மனசு தெளிவு எய்தும். தெளிவு எய்துனா என்ன? அதை அடுத்த பாடலில் சொல்லுகின்றார். 50வது பாடல். சுத்தமுற மனம் தெளியில் உடலிலே ஆனந்தம் தோன்றா நிற்கும். மெத்துமதி உதித்த கால் உலகமெல்லாம் நன்றாக விளங்கிடாதோ. சத்துவமா மனம் தெளியில் பிராணவாயுவும் ஒழுங்கில் சரித்துளாவும் உய்த்துள அன்னமும் நெறியில் ஜீரணிக்கும். அதனால் நோய் ஒன்றும் தோன்றா. சுத்தமுற மனம் தெளியில், இந்த மனமானது சுத்தமுற்று தூய்மையடைந்து தெளிவை அடைந்தால், மனக்கலக்கம் இல்லாமல், வெறுப்பு இவைகளால் மனசு கலங்கி போயிருக்கு, அதெல்லாம் நீங்கி மனது அமைதி அடைந்தால் புத்தியும் நல்லா வேலை செய்யும், உடம்பு நல்லா வேலை செய்யும். உடலிலே ஆனந்தம் தோன்றா நிற்கும். மனது ஆனந்தமாக இருந்தால், மனது அமைதியாக இருந்தால் அதனுடைய வெளிப்பாடு உடலிலும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கும். உடம்பும் ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலையில் சீரான இயல்பான இயக்கம் பெற்றதாக இருக்கும். அதனால் உடலிலே ஆனந்தம் தோன்றா நிற்கும். மனசு உற்சாகமாக இருக்கிற பொழுது உடம்பு உற்சாகமாக இருக்கிறதுங்கிற நம்ம பார்க்குறோம். மனசு டல்லாக இருந்தால் உடம்பும் டல்லாக இருக்குது. மனசு சோகமாக இருந்தால் உடம்புலையும் அதனுடைய பாதிப்பு வெளிப்பாடு தெரிகின்றது. மனது பதட்டமாக இருந்தால் உடம்புலையும் பதட்டம் வெளிப்படுறதை பார்க்குறோம். இப்போ மனது தெளிவாக இருந்தால் உடலும் தெளிவாக இருக்கும். அதுதான் தேஜஸ், காந்தி இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். உடம்பு ஒரு அமைதி அடைந்த தன்மை இருக்கின்றது, அமைதியான இயல்பான இயக்கத்தில் இருக்குது. அதுவே ஆனந்தம். உடலிலே ஆனந்தம் தோன்றா நிற்கும். மெத்து மதி உதித்தக்கால், இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். மெத்து மதி உதித்தக்கால் உலகமெல்லாம் நன்றாக விளங்கிடாதோ. இந்த பூர்ண சந்திரன் தோன்றுகின்ற பொழுது, ஆகாசத்தில் பூர்ண சந்திரன் தோன்றுகின்ற பொழுது உலகம் பிரகாசமாக விளங்குகின்றது, நன்றாக விளங்கி கொண்டிருக்கின்றது. நல்லா உலகம் முழுக்க ஒளியானது பரவி குளிர்ந்து இருக்கிறது. குளிர்ந்த சந்திரன் தோன்றுகின்ற பொழுது உலகமே, பூமியை குளிர்ச்சியை அடைந்ததாக இருக்கின்றது. பிரகாசமான சந்திரன் தோன்றுகின்ற பொழுது உலகம் பிரகாசமானதாக இருக்கின்றது. அந்த மாதிரி மனதில் ஆனந்தம் இருந்தால் உடம்பில் ஆனந்தம் இருக்கும். மனதில் தெளிவு இருந்தால் உடலின் இயக்கத்தில் தெளிவு இருக்கும். மனதில் நிறைவு இருந்தால் உடலிலும் அந்த பூரிப்பு இருக்கும். பூரிப்புன்னு சொல்கிறோம்ல, இப்போ மனசு நிறைந்து இருக்கிறவர்கள் உடம்புலையும் அந்த பூரிப்பை உணர முடிகின்றது. அந்த பார்க்குறோம். அவங்கள பார்த்தாலே என்ன, இன்றைக்கி ஒரே பூரிப்பாக இருக்கேன்னா என்னது, அது மனசோட வெளிப்பாடாக அங்கே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா, உடம்பு முழுக்கவே அது
வெளிப்படுகின்றது, தெரிகின்றது. அதனால் மனது சூரியன் இந்த சந்திரன் போல, பூர்ண சந்திரன் போல மனது தெளிவடைந்தால், பிரகாசமாக இருந்தால் உடலிலும் அது நன்கு விளங்குகின்றது. புறத்தில் சந்திரன், பூர்ண சந்திரன் வர்ற பொழுது உலகமெல்லாம் குளிர்ச்சி அடைந்து நன்கு விளங்குவது போல உலகெல்லாம் நன்றாக விளங்கிடாதோ. அது எப்படி உள்ள என்ன நடக்குதுங்கிறத சொல்கிறார். எப்படி உள்ள மனது காமம் முதலானவைகளால் மாறுபடுகின்ற பொழுது அது எவ்வாறு உடலை பாதித்ததுன்னு சொன்னார். அதே மாதிரி மனது இப்போ சாந்தம் அடைந்திருக்கின்ற பொழுது அது உடலினுடைய இயக்கத்தை எவ்வாறு சீர்படுத்துகிறதுங்கிற அதையும் சொல்லுகின்றார். சத்துவமா மனம் தெளியில் பிராணவாயுவும் ஒழுங்கில் சரித்து உலாவும். இந்த பிராணவாயு உடம்பு முழுக்க அதுவும் சீரான இயக்கத்தை செய்யும். இந்த நாடிகளெல்லாம் தூய்மையானதாக இருக்கும், பருத்தும் சிறுத்தும் இல்லாமல் ஒரு ஒழுங்கான தன்மையில் இருக்கும், இயல்பான தன்மையில் இருக்கும். அதனால் பிராணவாயுவினுடைய இயக்கமும் சீரான தன்மையில் இருக்கும். அதனால் அந்த நாடியை பார்த்தே சொல்லுகிறார்கள். நம்ம பாரம்பரிய வைத்திய முறையில் பார்த்தோம்னாக்கா நாடி பார்த்தே என்ன நோய்ங்கிறது, என்ன இருக்குது, உடம்பு எப்படி இருக்குது, வாத பித்த கபம் எது மிகுந்து இருக்குது, எது குறைவாக இருக்குன்னு அந்த நாடி துடிப்பை வைத்து கொண்டே அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்போ பிராணவாயுவும் ஒழுங்கில் சரித்து உலாவும். இந்த பிராணவாயு ஒரு ஒழுங்கான முறையில் உடம்பு முழுக்க சஞ்சரிக்கின்றது. சில பகுதிகளுக்கு பிராணன் போகலைன்னா அந்த பகுதிகள் பாதிக்கப்படும். ஏன்னா பிராணவாயு அந்த காற்று தான் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகுது. அந்த ஆக்சிஜன் தான் ரத்தத்தில் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் ஊக்கத்தை தரக்கூடியது. உணவாக இருக்கிறது ஆக்சிஜன் தான். அதை கொண்டு போகிறது பிராணவாயு. அந்த பிராணவாயு சரியான முறையில் ஒரே சீரான முறையில் இருந்தாக்கா உடலில் இருக்க ஒவ்வொரு உறுப்பும் சீரான இயக்கம் பெறும். ஒரு சீரான இயக்கம் இருந்தாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது. உய்த்துள அன்னமும் நெறியில் ஜீரணிக்கும். அதனால் இந்த பிராணவாயுனுடைய இயக்கம் அந்த சமானங்கிறது சமமாக உடம்பு முழுக்க சக்தியை கொண்டு போகுது. அப்புறம் வயிற்றில் இருக்கக்கூடிய உதானன் அவர் என்ன பண்ணுறார், அவர் ஜீரணத்தை சரியாக செய்கின்றார். உய்த்துள்ள அன்னமும் நெறியில் ஜீரணிக்கும். உண்ட உணவு சரியான முறையில் ஜீரணமாகும். முதல்ல சொன்னார் குச்சீரணம், அஜீரணம், அதிஜீரணம்னா இதெல்லாம் இல்லாமல் ஜீரணமானது இருக்கின்றது. அன்னமும் நெறியில்னா முறையாக தேவையான அளவு சரியான முறையில் முழுமையாக ஜீரணத்தை அடையும். அன்னம் சாப்பிட்ட உணவு ஜீரணம் அடைந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா உணவுலேருந்து சக்தி எடுத்துக்கொண்டு உடம்பு முழுக்க உள்ள சக்தி போகுது. அப்புறம் அந்த கழிவு உடம்புலேருந்து வெளியேறி விடுகின்றது. இது சரியாக நடக்கலைன்னா, சரியாக ஜீரணம் பண்ணலைன்னா உடம்புக்கு கிடைக்கக்கூடிய சக்தி கிடைக்காது. அப்புறம் ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்பட்டால் மலக்குடல் இவைகளும் பாதிக்கப்படும். அது மலம் வெளியேற்றம்ங்கிறது சரியாக இருக்காது. அதுவும் உடலை பாதிக்கும். அதனால் அது இல்லாமல் உணவு சரியாக ஜீரணமாகிவிட்டதுன்னா அதனால் நோய் ஒன்றும் தோன்ற, எந்த நோயும் வராது, நோயானது வராது. அதனால் தர்மங்கிறது நம்ம சாமானிய வாழ்க்கைக்கு கூட எவ்வளவு முக்கியமானதாக இருக்குங்கிறது இங்கே கவனிக்கணும். இங்கே தர்மம் தேவையில்லை, ஒரு ஒழுங்கு தேவையில்லை. எப்போ வேணாலும் சாப்பிடலாம், எப்போ வேணாலும் எந்திரிக்கலாம், எப்போ வேணாலும் தூங்கலாம்னா எதை வேணாலும் சாப்பிடலாம், எந்த நேரத்தில் வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு அதைத்தான் இன்றைக்கி சுதந்திரம்னு நினச்சிட்டு இருக்கான். கையில் பணம் இருக்குது, அது என்ன வேணாலும் பண்ணலாம்னா அப்படித்தான் இன்றைய இளைஞர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அது சரிங்கிற எண்ணமும் கூட விதைக்கப்படுகின்றது. தர்மத்தை பற்றிய இந்த ஒழுங்கை பற்றிய பிரச்சாரமானது முறையாக இல்லை. அதனால் உடல் கெடுகின்றது. உடல் கெட அதனால் மனசு கெடுது, உடம்பு கெடுது, எல்லாமே. மனசை கெடுக்கின்ற 1000 விஷயங்களும் சமூகத்தில் இன்றைக்கி இருக்குது. சோசியல் மீடியாவில், டிவியில், சினிமாவில் எல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் மனசை அமைதி இல்லாமல் காமக்ரோதாதிகளை தூண்டி விடுற வேலையை ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் உடலை கெடுக்கக்கூடிய எல்லா விதமான பழக்க வழக்கங்கள், உணவு எல்லாத்தையும் அது சரின்னு நியாயப்படுத்தி கொண்டு பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். மனம் போன போக்கில் வாழ்கிறது தான் சுதந்திரம்னா அதெல்லாம் நினைக்கிறார்கள். கையில் தேவைக்கு அதிகமாக பணம் வேற இருந்தால் இன்னும் சொல்லவே வேண்டியது
இல்லை. ஆனால் இதெல்லாம் சரியாக இருந்தால், தர்மம் சரியாக இருந்தால், பக்தி சரியாக இருந்தால், மனதில் பக்தி இருக்குது, மந்திர ஜபம் முதலானவைகளை முறையாக செய்கிறார்கள், சந்தியாவந்தனாதி அனுஷ்டானத்தை முறையாக பண்ணுறான், ஆகாரத்தில் நியமம் இருக்குது, கண்ட இடத்துக்கு போய் கண்டதை சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறது இருந்தால், அதோட சத்சங்கமும் இருந்தால், சத்சங்கம் மன அமைதிக்கு, இந்த ஆகார நியமம் மற்றதெல்லாம் தூக்கம் முதலானவைகள்லாம் இருக்கிறது உடம்போட அமைதிக்கு, இதெல்லாம் சரியாக இருந்தால் ஆனந்தமாக இருக்கலாம். அப்படித்தான் நம்ம முன்னோர்கள் இருந்தார்கள். மிக குறைவான தேவைகளோட, மிக குறைவான பொருட்களோட நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், நோயில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அடுத்த பாடல். ஆதி வியாதிகள் இரண்டும் தோன்றி ஒடுங்கிடும் நெறிகள் அறைந்தோம் அன்றே, ஓதிய குண்டலினி தனது ஒழுங்கால் முன் உரைப்புற்ற யோகம் கேளாய், தீதியில் புரி அட்டகம் என்று ஒரு பெயர்கொள் ஜீவனுக்கு திகழ் பிராண, வாதம் எனும் பெயர் பெற்ற குண்டலினி மனத்துக்கு மலர்போல் நிற்கும். ஆதி வியாதிகள் இரண்டும் தோன்றி ஒடுங்கிடும் நெறிகள் அறைந்தோம் அன்றே. நடுவில் இது இடையில் ஒரு செய்தி, பிரசங்க வசாத்துன்னு சொல்லுவோம். பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது நம்ம முக்கியமாக எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் ஒன்று, அதற்கு நடுவில் அதோட சம்பந்தமுடைய விஷயத்தையும் அந்த நேரத்தில் சம்பந்தம் இருக்குங்கிறதுனால நமக்கு நினைவுக்கு வருது, அதனால் நம்ம அதை சொல்லுகின்றோம். அதான் பிரசங்க வசம்னு. அதனால் பிரசங்கத்தோட போக்குல சமூகத்தினுடைய சீர்கேடு, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் விஷயங்கள் எல்லாம் சொல்கிறோம்ல, அப்போ என்னது, நமக்கு வேதாந்தம் படிக்கிறது வேதாந்த நூல்னு அதை மட்டும் சொல்லிட்டு போக வேண்டியது தானேன்னா, அதை சொல்கிற பொழுது அது நடைமுறை வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நமக்கு பொருத்தமுடையதா தேவையுடையதா இருக்குது, அதில் இருந்து மாறிப்போனதுனால நமக்கு என்ன கேடு வந்திருக்குங்கிறத தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக அப்பப்போ அதையும் நடுவில் சொல்கிறோம். அப்புறம் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக என்ன, வெறும் நேராக வேதாந்தமே பேசிக்கொண்டு போனால் நேராக சீக்கிரமாக தூக்கம் வந்துடும். இந்த மாதிரி கரண்ட் விஷயங்களையும் கொஞ்சம் சொல்கிற பொழுது நமக்கு அது புரியறதும் எளிதாக இருக்கும். அது எப்படி வாழ்க்கையோடு சம்பந்தப்படுதுங்கிறதும் நமக்கு எளிதாக புரிந்து கொள்ள முடியும், இந்த தத்துவ விஷயங்களை, தர்ம விஷயங்களை. அதே சமயம் அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிறதுனால மனசும் தூக்கத்துக்கு போகாதுன்னா, அந்த மாதிரி இங்கே வசிஷ்டர் நடுவில் ஆதி வியாதிகளை பற்றி சொன்னதே பிரசங்க வசத்தினால நடுவில் வந்தது. அங்கே விஷயம் என்னது, ஆரம்பித்த விஷயம் என்னது, குண்டலினியை இந்த ஆகாசத்தில் பறக்கிறதுக்குன்னா இந்த அஷ்டமா சித்திகளை பெறுவதற்கான சாதனைகளை, முக்கியமாக ஆகாய கமனம்ங்கிறதுக்கான, அதற்காக அதை அடைய வேண்டும், அந்த சித்தியை அடைய வேண்டும்ங்கிறதுக்காக சூடாலை பிராணாயாம பயிற்சியை பண்ணினாள் அப்படின்னா, அது என்ன பயிற்சி, எப்படி அந்த யோக சாதனைகள் என்ன பண்ணால் அந்த சித்திகள் கிடைக்குங்கிறதான் ஸ்ரீராமருடைய கேள்வி. அதை சொல்ல வர்ற பொழுது நடுவில் இந்த உடம்பு எப்படி இயங்குது, ஆதி வியாதிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் நடுவில் சேர்த்து சொல்லியிருக்கிறார். அதனால் இதுவே இங்கே பிரசங்க வசந்தான். அதனால் தோன்றி ஒடுங்கிடும் நெறிகள் அறைந்தோம் அன்றே. அதனால் இதை சொல்லி முடித்தாச்சு. ஆதி வியாதி, மனநோய், உடல் நோய் இரண்டும் எவ்வாறு தோன்றுகின்றது, எவ்வாறு அதை நீக்கிக் கொள்ளுதல், எவ்வாறு அது நீங்குகின்றதுங்கிற அந்த முறைகளை, அந்த அறிவியலை, அந்த அறவியலை அறைந்தோம், சொன்னோம். இனி என்ன, நம்ம பழைய விஷயத்துக்கு, தொடங்கின விஷயத்துக்கு வருவோம்னா, ஓதிய குண்டலினி தனது ஒழுங்கால் முன் உரைப்புற்ற யோகம் கேளாய். இந்த குண்டலினியை ஒழுங்குபடுத்துறதுனால, குண்டலினிங்கிறது பிராணாயாம பயிற்சியினால் அஷ்டமா சித்திகளை அடைதல் என்று சொல்லத் தொடங்கிய அந்த விஷயத்தை மீண்டும் பேசுவோம், கேட்பாயாக. ஒழுங்கால் முன் உரைப்புற்ற யோகம்னா முன்னாடி சொல்ல தொடங்கிய அந்த யோக சாதனைகளை, யோக சித்திகளை பற்றி மீண்டும் உரைப்ப கேளாய். தீதியில் புரி அட்டகம் என்று ஒரு பெயர் கொள் ஜீவனுக்கு. அதனால் அந்த ஜீவனுக்கு ஒரு பேர் புரியஷ்டகத்தில் இருக்கிறவன்னா.
இந்த புரியஷ்டகத்தை உடையவன். புரியஷ்டகம்னு இந்த உடம்புக்கு பேர். ஏற்கனவே முன்னாடியே வந்திருக்கு, சென்ற அத்தியாயங்களில் பார்த்துருக்குறோம். 8 அம்சங்களை கொண்டது. பஞ்ச பிராணன், பஞ்ச ஞான இந்திரியங்கள், பஞ்ச கர்ம இந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், 4 தத்துவம். அதுக்கப்புறம் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரங்கிற 4. இப்போ 4 8 ஆச்சு. இது சேர்ந்து இருக்கிறதா உடம்புங்கிறதுனால உடம்புக்கு புரியஷ்டகம்னு பேர். அஷ்டகம்னா அஷ்டங்கிறதுலேருந்து வந்தது. 8 சேர்ந்த தொகுதிக்கு அஷ்டகம்னு பேர். புரிங்கிறது இந்த உடம்பு தங்குகிற ஜீவன் தங்குகின்ற இடமாக இருக்கிறதுனால நம்ம வசிக்கின்ற இடத்த புரின்னு சொல்கிறோம். புரி, புறம்ங்கிறது புரி அப்படிங்கிறதெல்லாம் ஒரே அர்த்தம். தங்குகின்ற வசிப்பிடம். 8 அம்சங்களை கொண்டு இருக்கிறதுனால உடம்புக்கு புரியஷ்டகம்னு பேர். புரியஷ்டகத்தில் என்ன இருக்குது? 24 தத்துவம் தான். 24 தத்துவத்தை சுருக்கி 8 சொல்கிறோம். கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், பிராணன், பஞ்சபூதங்கள் 20 ஆச்சு. ஒன்று தொகுதியாக்கி ஒன்று ஒன்றா கணக்கு பண்ணுறோம். அந்த தொகுதியாக்கி ஒன்றா கணக்கு பண்ணால் 4 வந்தது. அதோட அந்த கரணத்தை மட்டும் தனித்தனியாகவே கணக்கு பண்ணி மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 8ன்னு சொல்லியிருக்கிறார்கள். புரியஷ்டகம் என்று ஒரு பெயர்கொள் ஜீவன். இந்த ஜீவனுக்காக புரியஷ்டகத்தில் இருக்கிறவன், அஷ்டபுரியில் வசிக்கக்கூடியவன் ஒரு பேர். இந்த ஜீவனுடைய சரீரத்துக்கு புரியஷ்டகம்னு பேர். இதில் திகழ் பிராணவாதம் எனும் பெயர் பெற்ற குண்டலினி, இந்த இதில் விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த ஜீவ சரீரம் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக இருக்கின்ற பிராணன், அதுக்கு தான் குண்டலினின்னு பேர். அதனால் குண்டலினி பிராணன் 2 3 தான். திகழ் பிராணன் பிராணவாதம். பிராணவாதம்னா பிராணவாயு அப்படின்னு அர்த்தம். வாதம்ங்கிறது வாயுங்கிறது காற்றுக்கு ஒரு பேர். வாதம்ங்கிறது நமக்கு தெரியும். வாதம், பித்தம், கபம்ங்கிறோம். வாதம்னா வாயு. பிராணவாயு எனும் பெயர் பெற்ற குண்டலினி. குண்டலினி தான் பிராணவாயுவாக இருக்கின்ற குண்டலினி சக்தி தான். அதனால் இந்த மாயையினுடைய அந்த மாயை பராசக்தி அதனுடைய ஒரு அம்சம்தான் குண்டலினியாக ஜீவ சரீரத்தில் இருக்குது. அந்த குண்டலினி சக்தி தான் பிராணனாக இருந்து நாடிகள் வழியாக உடல் முழுவதையும் தாங்கி கொண்டு உடல் முழுவதையும் இயக்கி கொண்டு இருக்குது. அதுதான் அனைத்துமாகவும் இருக்குங்கிறத முன்னாடி ஆரம்பத்தில் குண்டலினியை பற்றி சொல்கிற போது சொன்னார். அதனால் இந்த மாயையினுடைய பராசக்தி தான் குண்டலினி சக்தியாக இஜீவ சரீரமாக இருக்கின்றது. ஜீவ சரீரத்தை இயக்குகின்ற பேராற்றலாக இருக்கின்றது. ஏன்னா அந்த சக்தி இந்த சரீரங்கிறது பொழுது ஒரு ஜடப்பொருளாக மேட்டராக பார்க்குறோம். சக்திங்கிற பொழுது அதை எனர்ஜியாக பார்க்குறோம். உண்மையிலேயே இந்த மேட்டரும் எனர்ஜியும் வேறு இல்லைங்கிறது நமக்கு அறிவியல் படியே தெரியும். எனர்ஜி மேட்டர் 2 ஒன்று தான். பார்ட்டிக்கிள்ங்கிறதும் எனர்ஜிங்கிறதும் 2 ஒன்று தான். பார்ட்டிக்கிள் தான் எனர்ஜியாக இருக்குது, எனர்ஜி தான் பார்ட்டிக்கிளாக இருக்குங்கிறது தான் அறிவியல். அதுதான் நம்ம குண்டலினி சக்தி என்று சொல்லுகின்றோம். அதனால் அதுதான் ஸ்தூலமான உடலாக இருக்குது. அப்புறம் அதுவே அந்த ஸ்தூலமான உடலை இயக்குகின்ற பேராற்றலாகவும் எனர்ஜியாகவும் இருக்கின்றது. அதனால் இதற்கு என்னென்ன பிராணன் தான். பிராணன் இது எப்படின்னா, இந்த ஜீவனுக்கு பிராணன் மனத்துக்கு மலர் போல. மனம் வாசனை, மலர் பூங்கிறது ஆதாரம், வாசனைங்கிறது அதில் இருக்க வெளிப்படக்கூடிய ஒன்று. அப்போ பூ இருந்தால் தான் வாசனைங்கிறது இருக்கும். பூ இருந்தால் தான், பூவில் இருந்தால் வாசனை வருது. வாசனைங்கிறது அந்த பூவினுடைய ஒரு குணமாக இருக்கின்றது. பூங்கிறது ஆதாரமாக இருக்கின்றது. அந்த மாதிரி இந்த குண்டலினி சக்தி தான் ஜீவ சரீரத்தை தாங்கி கொண்டு இருக்கின்றது. அதில் இந்த ஜீவன் இருந்து கொண்டு இருக்கின்றான். அதனால் பூங்கிறது குண்டலினி சக்தி மாதிரி. அதில் இருக்கக்கூடிய வாசனைங்கிறது ஜீவன் மாதிரி. ஜீவன் வாசனை போல, குண்டலினி சக்தி பூ போல. அதனால் மாயா ஆதாரத்தை கொண்டு தான் இந்த சரீரமானது இருக்குது. இந்த ஜீவன் அனாதியானவன். ஜீவன் அனாதியானவன். மாயை சரீரங்களை, உலகத்தை, இந்த ஸ்தூல சூக்ஷ்ம உடல்களை உண்டு பண்ணுகின்றது. அதில் அனாதியான ஜீவன் வசித்து கொண்டு தன்னுடைய புண்ணிய பாபங்களை அனுபவித்து கொண்டு இருக்கின்றான். அதனால் குண்டலினி மனத்துக்கு மலர் போல் நிற்கும். அடுத்த பாடல். அப்புறம் அதனால் இங்கே விஷயத்துக்கு வர இந்த ஆகாய கமனத்துக்கு என்ன பண்ணணும்னா, அதான் கேள்வி. அதான் ஆரம்பம்
அதுதான் சூடாலை ஆகாய கவனத்துக்காக பிராணாயாம பயிற்சியை பண்ணார். இப்போ அப்படிங்கிற பொழுது அது எப்படிங்கிற கேள்விக்கு தான் பிராணசக்தி, பிராணாயாமங்கிறது குண்டலினி சக்தி. அந்த குண்டலினி சக்தியை முறையாக நம்ம ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது, வசப்படுத்துகின்ற பொழுது இந்த ஆகாய கமனம் முதலான அஷ்டமா சித்திகள் கிடைக்கும். அது எப்படிங்கிறத அடுத்த பாடலில் சொல்லுகின்றார். 52வது பாடல். புகழ் ஒரு குண்டலினி தன்னை பூரகத்தின் பரிசயத்தால் பூர்ணம் ஆக்கி திகழ்வுற நின்றால் அன்று வடமேறு நிகரான திண்மை உண்டாம் மிக உடலம் தடிப்பெய்தும் பூரகத்தால் பிராணன் நிறைவுற்ற மெய்யை பகரறிவு மேல் நோக்கி ஒரு காலே விண் செல்ல படரவிக்கும். புகழ் ஒரு புகழ்னா சொல்லுதல், சொல்லப்படுகின்ற இந்த குண்டலினியை பற்றி தான் பேசி கொண்டு இருக்கிறோம். அந்த குண்டலினி தன்னை, குண்டலி தன்னை பூரகத்தின் பரிசயத்தால், இந்த பூரக பிராணாயாமத்தினால் பூர்ணம் ஆக்கி, தொடர்ந்து பிராண சக்தியை உள்ளிழுக்கிறதுனால பூரக பிராணாயாமத்தை தொடர்ந்து செய்வதனால் நல்லா தீர்க்கமாக, குறைவாக தொடங்கி போக போக அதை தீர்க்கமாக எவ்வளவு அதிகமாக சுவாசத்தை உள்ளே இழுக்க முடியுமோ அப்படி உள்ளே இழுத்து மூலாதாரம் வரைக்கும் செல்லுகின்றது போல பூரணம் ஆக்கி திகழ்வுற நின்றால், அவ்வாறு கும்பகமாக அதை உள்ளே நிறுத்தி நின்றால், பூரகம் நல்ல ஆழமாக இருக்கணும், அப்புறம் அதை உள்ள கும்பகமாக நிறுத்தி நின்றால் வடமேறு நிகரான திண்மை உண்டாகும். வடமேறு, மேரு வடக்கில் இருக்கக்கூடிய மேருமலை, அதற்கு நிகரான திண்மையானது உண்டாகும், உறுதியானது உண்டாகும். அதனால் இது ஒரு நாள் 2 நாள் பண்ணுறதில்ல, பல காலம் தொடர்ந்து சிறிய அளவில் ஆரம்பித்து தொடர்ந்து நீண்ட காலம் பண்ணுறதுனால ஒரு சித்தியானது இந்த பூரக பிராணாயாமத்தினாலேயே கிடைக்கும். என்னது? உடம்பு உறுதி உடையதாக ஆகும். எது மாதிரி? இமயமலை போல, மேருமலை போல. அது மட்டுமல்ல, மிக உடலம் தடிப்பு எய்தும்னா, உடம்பு மேருமலை அளவுக்கு பெருசாக ஆயிரும்னா. ஏற்கனவே சாப்பாட்டுனால நம்ம பெருசாகி அப்படித்தான் இருக்கிற மேருமலை அளவுக்கு ஆகிட்டுருக்கா. இன்றைக்கி ஒபிசிட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக சமூகத்தில் இருக்குது. எல்லாம் மேருமலை, எல்லாம் மலை குன்றாக தான் இருக்கான். கை காலெல்லாம் பார்த்தாக்கா ஒன்று ஒரு பெரிய பாறை மாதிரி, சின்ன சின்ன குன்று மாதிரி இருக்குது. ஆளே பெரிய மாம்ச மலையாக தான் இருக்கிறான். அது வேறு, அது சாப்பாட்டுனால வர்றது, அது உடம்புக்கு நன்மை இல்லை, கெடுதி. அது இங்கே என்ன சொல்கிறார்? பிராணாயாமத்தினால இந்த கரிமாங்கிற சித்தியானது கிடைக்கும். அதனால் இங்கே சொல்லப்படுறது கரிமாங்கிற சித்தி. பூரக பிராணாயாமத்தை தொடர்ந்து பண்ணுறதுனால இந்த குண்டலினி பூரணமாகின்ற பொழுது அங்கே கரிமாங்கிற சித்தியானது உடம்பு மலையை போல உறுதி உடையதாகவும், விரும்புனா அந்த அளவுக்கு பெருசாகவும் ஆக்கி கொள்ள முடியும். உடம்பை ஊசி மாதிரி ஒல்லியாக்குறது, ரொம்ப லகுவாக பஞ்சு மாதிரி ஆக்கிறதுங்கிறது ஒரு சித்தி. உடம்பை மிக கனமானதாக, அசைக்க முடியாததாக, தூக்க முடியாததாக ஆக்கிறதுங்கிறது, உடம்பை மிக பெரியதாக ஆக்கிறதுங்கிறது அது கரிமாங்கிற சித்தி. அந்த மாதிரி ரெண்டுமே நிகரான திண்மை உண்டாகும், உடலம் தடிப்பு எய்தும், உடம்பு பெருசாகும்னா. நம்ம ராமாயணத்தில் ஹனுமானை பார்க்குறோம். இந்த அஷ்டமா சித்தி உடையவராக அவர் இருக்கிறார். அந்த சமுத்திரத்தை கடந்து போகிற பொழுது இந்த சித்திகளெல்லாம் பயன்படுத்துகிறார். ஆகாசத்தில் பறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய பெருசாக உடம்பை பெருசாக்கி அந்த அந்த அரக்கி சாப்பிட வர்ற பொழுது எவ்வளவு பெருசாக்க முடியுமோ உடம்பை பெருசாக்குறார். அவரை சாப்பிட்றதுக்காக அவள் வாயை அவ்வளவு பெருசாக்குற பொழுது தன்னுடைய உடம்பை அப்படியே ரொம்ப சுருக்கி சின்னதாக்கி உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுறார். அப்போ இதெல்லாம் ஹனுமான்கிட்ட இந்த சித்திகள் இருக்கிறத பார்க்குறோம். அது பிராணாயாம பயிற்சியினால் வரும்னா, இந்த பூரக பிராணாயாமத்தினால வரும். எளிதும் பூரகத்தால் பிராணன் நிறைவு உற்ற மெய்யை பகர் அறிவு நோக்கி ஒரு காலே. அப்படி இந்த குண்டலினியில் மூலாதாரத்தில் நிறைகின்ற பிராணனை அப்படியே மேல் நோக்கி தூக்குகின்ற பொழுது, மேல் நோக்கி கொண்டு வருகின்ற பொழுது உடலானது மேலே உயரும், ஆகாசத்தில் பறக்கலான்ட்டு.
அறிவு மேல் நோக்கி ஒரு காலேன இந்த குண்டலினி சக்தியை அப்படியே மேல் நோக்கி கொண்டு வருகின்ற பொழுது, பிராணனால் அதை நிறைத்து குண்டலினி சக்தியை மேல் நோக்கி கொண்டு வருகின்ற பொழுது விண் செல்ல படர வைக்கும். ஆகாயத்தில் அது படரச் செய்யும். எப்படி பலூன் இருக்கே, பலூனு சாதாரணமாக கீழே போட்டால் அது கீழே தான் போகும், கீழே தான் இருக்கும். ஆனால் அதற்குள்ளே காற்றை நிறைக்கின்ற பொழுது, முழுக்க பூரணமாக காற்றை நிறைக்கிற பொழுது அது பறக்கக்கூடிய தன்மையுடையதாக ஆகின்றது. ஆகாசத்தில் அப்படியே மேலெழும்பி பறந்து செல்லுகின்றது. வெறும் பலூனாக இருந்தால் அது கீழே போய் இருக்குது, கீழே செல்லுகின்றது, எடை மிகுந்ததாக இருக்குது. அந்த பலூனுடைய தன்மை மாறலை, அந்த எடை அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதற்குள்ளே காற்று பூரணமாகின்ற பொழுது அது பறக்கும் தன்மையுடையதாக, மேலெழும் தன்மையுடையதாக ஆகின்றது. அந்த மாதிரி பூரகத்தினால இந்த காற்றை உடலில் நாம் நிறைக்கின்ற பொழுது பறக்கின்ற சக்தியானது வருகின்றது, உடலை மேலே உயர்த்த முடியும். மேற்கொண்டு அதை விவரிக்கின்றார் அடுத்த பாடல். பாம்பு போல் விரைந்து தடி போல் நிமிர்ந்து குண்டலினி படர்ந்து மேல் போம். தாம்பு போல் உடல் பிணித்த நரம்பு எல்லாம் தான் கவர்ந்து சரீரம் எல்லாம் தேம்புரா வகை மேலே எழுப்புவிக்கும். காற்றினால் செறிந்த பைதான் தூம்பு சூழ் நீரின் இடையே அழுத்துகினும். மேல் கிளப்பும் தொடர்ச்சி போலே. பாம்பு போல் விரைந்து தடி போல் நிமிர்ந்து. இந்த குண்டலினியானது பாம்பு மாதிரி தான் மூலாதாரத்தில் சுருண்டு இருக்கின்றது நம்ம பார்க்கிறோம். அந்த பாம்பானது கிளம்பி விரைந்து, பாம்பு எப்படி தூங்கி கொண்டு இருக்கிற பாம்பு அது கிளம்புனா விரைவாக செல்லுகின்றதோ அதை போல் விரைவாக கிளம்பி தடி போல் நிமிர்ந்து அந்த முதுகு தண்டில் அந்த நாடிகள் வழியாக, சுசும்னா நாடி முதலான நாடிகள் வழியாக அது நிமிர்ந்து மேல் நோக்கி செல்லுகின்ற பொழுது குண்டலினி படர்ந்து மேல் போம். அது கீழே இருந்து மூலாதாரத்திலிருந்து கிளம்பி அது மேல் நோக்கி செல்லுகின்றது. தாம்பு போல், தாம்புனா கயிறு மாதிரி, உடல் பிணித்த நரம்பு எல்லாம் தான் கவர்ந்து சரீரம் எல்லாம் தேம்புரா வகை மேலே எழுப்புவிக்கும். ஒரு கயிறு மாதிரி, கயிறினால் கட்டப்பட்டு இருக்கிறது போல உடம்பு நரம்புகளால் கட்டப்பட்டிருக்கின்றது. அதனால் தாம்பு போல் உடல் பிணித்த, கயிறை போல உடலை பிணித்திருக்கின்ற நரம்பு எல்லாம் தான் கவர்ந்து, அந்த பிராணசக்தி குண்டலினி சக்தியானது எல்லா நரம்புகளுள்ளும் பூரணமாக வியாபித்து அதை தன் வசப்படுத்தி சரீரம் எல்லாம், முழு சரீரத்தை எல்லா நரம்புகளுக்குள்ளும் அந்த குண்டலினி சக்தியான் நாடி முழுக்க குண்டலினி சக்தியானது சென்று தன் வசப்படுத்தி சரீரம் எல்லாம் தேம்புரா வகை வாடாத வகையாக மேலே எழுப்புவிக்கும். சரீரத்தை அப்படியே மேலே தூக்கச் செய்யும், எழச் செய்யும். எது மாதிரி? காற்றினால் செறிந்த பைதான் தூம்பு சூழ் நீரின் இடையே அழுத்துகினும் மேல் கிளப்பும் தொடர்ச்சி போல. ஒரு பைய காற்றுனால் அடைத்து, பை நிறைய காற்றை அடைத்து அதனுடைய வாயை மூடி தண்ணிக்குள்ளே வச்சு அழுத்துனா என்ன ஆகும்? அது மேலே தான் வரும். அது தண்ணிக்குள்ளே போட எவ்வளோ அழுத்துகிறோமோ அந்தளவுக்கு அது மேலே வரும். அப்படி நீரின் இடையே அழுத்துகினும் மேல் குழப்பும். அது போராடி வெளியே நம்ம சக்திக்கு மேலே அதை தள்ளிக்கொண்டு வெளியே வர பார்க்கும். அப்படி அது இந்த பூமியிலிருந்து ஆகாசத்தில் மேல் கிளப்பும் இந்த குண்டலினி சக்தியானது உடலை. அப்படி மேலே போனால் என்ன ஆகுன்னா, நம்ம மேலே போகிறது மட்டும் இல்லை, ஏற்கனவே மேலே சஞ்சரித்து கொண்டு இருக்கக்கூடிய சித்த கணங்களெல்லாம் பார்க்கலாம்ங்கிற, அது எப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முற்றுபேத விபாகினே யோமவத்யாப்தரேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.